டே இங்க பாருடா, உனக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். 5 லட்ச ரூபா பணமும் 20 பவுன் நகையும் எடுத்துட்டு வந்துட்டேன். போதுமல்ல? போதும். அம்மா, நீ எனக்காக என்ன எடுத்துட்டு வந்த? உனக்காக என் இதயத்தையே இட்டு வந்திருக்கேன். ஹலோ அம்மா, மத்தியானத்துக்கு அரிசியும் பருப்பு செஞ்சு வைமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். பிச்சைக்கார பையன். குட்டிமா குச்சி குட்டி குச்சி குச்சி சும்மா மட்டும் தங்கம் மயில முத்துன்னு கொஞ்சம், ஆனா தண்ணி போட்டு வந்தா மட்டும் பேய் பிசாசன்னு திட்டுற. அது இன்னமும் தெரியுமானுங்கிற, தண்ணி போட்டா மட்டும் பொய்யே சொல்ல வர மாட்டேங்குது. நேத்தான் புருஷன் வாங்கினோம். சர்ப்ரைஸா அவருக்கு போன் பண்ணி பாப்போம், என்ன பண்றாரு பாக்கலாம். ஹலோ டார்லிங், என்ன பண்றீங்க? டேய், அப்புறமா போன் பண்ணி செல்லம். இந்த சனி முடிச்ச கிச்சன்ல இருக்கா? இப்பெல்லாம் நம்ம 2 பேருக்கு சண்டையே வரதில்ல, தெரியுதா? நல்லதுதானே, உங்கள்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானே. ஏங்க, உங்களை அங்கிருந்து ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூங்க. தண்ணி போடுவியா? இதுக்கு முன்னாடி யாராச்சும் லவ் பண்ணிருக்கியா? பீடி சிகரெட் அந்த மாதிரி அடிப்பியா? ஐயோ, அந்த கெட்ட பழக்கம் எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க. டபுள் ஓகே சொல்லலாம் போல இருக்க. அதாவதுங்க, எனக்கு 3 பொண்டாட்டி 3 பையன் இருக்காங்க. இன்னும் ஃபேமிலி பிளான் கூட பண்ணலைங்க. நான் வெயிட்டிங்ல இருக்கிறேங்க. என் காதல் பையிலா போச்சு. என்னங்க, சொந்தக்காரங்களாம் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? கரெக்டாக 11 மணிக்கு வந்துருவாங்கம்மா. எத்தனை பேரு? அது இருக்குமா, சித்தப்பா சித்தி பெருப்பா பெருப்பாலாம் சேர்த்தா ஒரு 30 பேர் இருக்கும். 30 பேரா? எவ்வளவு சமைச்சு போடுறது? மளிகை ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டாம். சாப்பாடை கூட நான் பார்த்துருமா, நான் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க வரும்போது கொஞ்சம் இந்த டிஷர்ட்லாம் மாற்றிட்டு நல்லபடியாக ஒரு சுடிதார் போட்டுட்டு இருந்தேன்னா நல்லா இருக்கும். ஏன் இந்த டிஷர்ட்டுக்கு என்ன? இந்த டிஷர்ட்டுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரியா பேசுவாங்க, இல்ல அதுக்கு தான் சொல்கிறேன். டிஷர்ட் மாத்திரமா? நான் புருஷனையே மாத்திடுறேன், சொந்தக்காரங்களோட போ. என்ன காலையில 7 மணிக்கு எழுந்திருக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்க. ஹாய் டார்லிங், ஏன் மூக்கு சுத்திட்டு இருக்கிற? நாம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஏன், என்னாச்சு? நான் பிறக்கப்ப உனக்கு என்ன வயசு? எனக்கு என்ன, ஒரு 4-5 வயசு இருக்கும். அப்ப நடப்பே இல்ல? நடக்கிறதா? குட்டிக்காரன் அடிச்சு ஓடுவேன். அப்ப நான் ஆஸ்பத்திரியில பிறந்திருந்தப்ப ஏன் என்னை பார்க்க வரல? வேணாம், உனக்கு எனக்கு ஒத்து வராது. பிரேக்கப். ஏண்டி சோகமா இருக்கிற? இல்ல, நான் அடுத்தவங்க பேசுற பேச்ச ஒட்டி கேக்குறேன்னு எல்லாரும் என்னை ரொம்ப பேசுறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் அந்த பக்கத்து வீட்டுல அந்த மாமா பேசும்போது ஒட்டி கேட்டேன்ல. என்ன கொடுமை சரவணன். உன் பேர் என்ன? ஏன் உனக்கு தெரியாதா? திவ்யாவோட புருஷன். என்ன வேலை பாக்குற? திவ்யாவோட புருஷனா வேலை பாக்குறேன். ஏதாவது ஒரு பொண்ணு உன்னை பார்த்தா ஓடிடுவேன். நம்பர் கேட்டா எனக்கு மெமரி லாஸ்னு சொல்லிட்டு வந்துருவேன். நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஏங்க, உடம்பு குறையறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வெச். ஹலோ, சொல்லு. நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா? இல்லையே, நான் வெளியே தான் இருக்கேன். இல்லப்பா, நீ ரொம்ப அழகா இருக்கியே, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கேக்குறேன். நான் ஃபேர் லவ்லி தவிர வேற எதுவும் நான் யூஸ் பண்றது இல்ல. அப்பாடா, எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு. என்ன பாக்குறீங்க? அப்படிதான் எங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா வருவேன். இது ஒண்ணு உங்க வீடு இல்லையே. ஏய், மாப்பிள்ள வந்திருக்காரு, வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. மா வருவார், அவரு கால் இருக்கு. அவங்க வீட்டுல என்ன யாரும் பான் கூட சொல்ல மாட்டாங்க. மாப்பிளைக்கு டீயா காஃபியா போட்டு வரேன். மா ஏங்க போய் டீ போடுங்க. உங்க வீட்டுக்கு வந்தா நான் டீ போடுறேன். என்ன கெஸ்ட் மாதிரி உட்கார வச்சு எனக்கு டீ ஆத்தியா கொடுக்குறீங்க? மாப்பிள்ளை மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணட்டும்? மாப்பிளைக்கு பிடிச்சது ஏதாவது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அவர் சாப்பிடுவார். அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் சமைச்ச மாதிரி தான் நான் சமைச்சு வேற கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் என்ன சமைப்போமோ அதை கொடுங்க, அவர் சாப்பிட்டோம். ஐயோ மாப்பிள்ளை, என்ன இங்கே படுத்துருக்கீங்க? உள்ளே போய் படுங்க, ஏசி போட்டிருக்கேன். பதறாதீங்க, அவங்க வீட்டில் எனக்கு அவ்வளோலாம் ரெஸ்பெக்ட் கிடையாது. என்ன பார்க்குறீங்க? கிவ் அண்ட் டேக் பாலிசி.